சாரதா சொன்னதை கேட்டுட்டு காவேரி செம்ம கோவத்தோட என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் அவரோட ஒய்ஃப் ஒன்றும் இறந்து போகல, உயிரோட தான் இருக்காங்க. ஏதோ பிரச்சனையால அவங்க பிரிஞ்சிருக்காங்க. ஆனா இப்போ நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அவங்க வந்து என்ன கேட்டாலும் நீ சரின்னு சொல்லிடுவியோ? பணக்காரங்கன்னா நம்ம என்ன சொன்னாலும் சரின்னு தலையாட்டிடுவாங்கன்ற திமிரில் தான் அவங்க பேசுறதுக்காக வந்திருக்காங்கன்னு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சாரதாவும், "அதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி. உனக்கும் அந்த குழந்தைய ரொம்பவே பிடிச்சிருக்குல்ல?" "ஆமா, அந்த குழந்தை என்னோட ஸ்கூல்ல படிக்கிற குழந்தை. நானும் அம்மா இல்லாத குழந்தைன்றதுனால கொஞ்சம் பாசமா பார்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். ஆனா அதுக்காக நானே அம்மாவா போக முடியும்னா, அது எப்படி நடக்கும்? முதல்ல அந்த வீட்டு ஆளுங்கள சொல்லணும்." அந்த ஆளு கொஞ்சம் கூட சரியே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே அம்முவை கூட்டிகிட்டு விஜயும் வந்துடுறாங்க. ஆனால் அம்மு இருக்கனால காவேரி கொஞ்சம் பொறுமையாக தான் போகிறாங்க. இருந்தாலும் விஜயை முறைச்சி பார்த்துட்டு அம்முவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்த விஜயும், காவேரி எதுக்காக என்னை முறைச்சி பார்த்துட்டு போகிறா? ஏன் ஏதாவது பிரச்சனையா? ஏன்னா அப்போ கூட என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு வந்தா, இப்போ என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்ல சாரதாவும் நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு செம்ம கடுப்பான விஜயும், ஐயோ உங்களுக்கெல்லாம் என்னதான் ஆச்சு? என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க போலயே அவங்க. முதல்ல அவங்க கிட்ட போய் நான் பேசிக்கிறேன்னு அவங்க கோவத்தோடு கிளம்பி அங்கே போகிறாங்க. ஆனால் அங்கேயோ எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. விஜயோ அம்மா பாப்பாவை இப்போ தானே கூட்டிகிட்டு போனாங்க. உடனே வந்ததை பார்த்துட்டு எல்லாருமே, என்னப்பா நீ போகிற அவசரத்தை பார்த்தா கொஞ்சம் லேட்டாக வருவான்னு பார்த்தா இவ்வளோ சீக்கிரமாக வந்து நின்றுக்கிட்டு இருக்கன்னு சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜயும் இருந்த கோவத்தில் எல்லார்கிட்டேயுமே கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இது புரியாத தாத்தாவும், என்னப்பா நாங்கள் அப்படி என்ன தப்பு பண்ணோன்னு கேட்க, உடனே விஜயும், நீங்கள் அப்படி என்ன தப்பு பண்ணலை? காவேரி வீட்டில் போயிட்டு சம்மந்தம் பேசியிருக்கீங்க. அவள் இப்போ என்னை பற்றி என்ன யோசிப்பா? அவள் ஏற்கனவே இப்போ தான் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழக ஆரம்பித்தா. நானும் அவளுக்கு பழசு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்த வைக்கலாம். அப்படி இல்லைனா எப்படியாவது அவளை என்னையே காதலிக்க வச்சு எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சேன். ஆனால் இப்போது நீங்கள் போய் சம்மந்தம் பேசிட்டு வந்ததுனால இதில் எதையுமே என்னால் பண்ண முடியாது. அவள் என்னை பார்க்கும்போதே அவ்வளோ கோவத்தோடு பார்க்குறா தெரியுமா? எனக்கு அங்கே இருக்கக்கூட முடியல. அதனால தான் உங்ககிட்ட 4 கேள்வி கேட்கலான்னு வந்துட்டு என்னை கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தாத்தாவும், இல்லைப்பா ஏற்கனவே நீயும் காவேரியும் பிரிஞ்சிருக்கிறதுக்கு நான் தானே காரணமாயிட்டோம். அதனால தான் நாங்கள் எப்படியாவது இதை சரி பண்ணணுன்றதுக்காக தான் அவளுக்கு ஞாபகம் வரலனாலும் பரவாயில்ல, உன்னையும் அவளையும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு யோசிச்சோன்னு சொல்ல. ஆனால் விஜய் இதை கேட்டதுக்கப்புறமா தான் இன்னுமே கோவத்தோடு அவங்கள கத்த பார்க்குறாங்க. நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் நாங்கள் சேர்ந்துருக்கணும், நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் நாங்கள் பிரிஞ்சு போயிடணுன்னா எப்படி முடியும்? அவளுக்கு இப்போது எந்த ஞாபகமும் இல்லைன்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதுலேயும் இப்போது அவள் 2ஆம் தரமாக தன்னை பொண்ணு கேட்க வந்திருக்காங்கன்றதை கேட்டுட்டு அவள் எவ்வளோ கோவப்பட்டிருப்பா? என்னை பற்றி எவ்வளோ அசிங்கமாக யோசிச்சிருப்பா? அதை பற்றி யாராவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? தாத்தாவும், இல்லைப்பா அதை பற்றி நாங்கள் சரியாக யோசிக்கலன்னு சொல்ல. ஆனால் விஜயும் இது எல்லாத்தையும் யோசிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும். என்கிட்ட சொல்லாமல் அவசர அவசரமாக நீங்கள் எதுக்காக அங்கே போய் இப்படி பேசுனீங்க? இல்லைப்பா, முதல்ல காவேரியோட முடிவு என்னன்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சோம். காவேரியோட முடிவு தானே. அவளுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை. இதுக்கப்புறமா பாருங்கள், அவளை என்னால் பார்க்க கூட முடியாது அந்த அளவுக்கு அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு பேசிக்கிட்டு இருக்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் சாரதா கிட்ட காவேரியும், எங்கே அந்த ஆளை பார்த்து நாளை கேள்வி கேட்கலான்னு பார்த்தா எங்கே போயிட்டாங்கன்னு கேட்க, சாரதாவும் குழந்தைய விட்டுட்டு ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. நீ ஏண்டி இவ்வளோ கவலைப்படுற? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க பாப்பாவை கூட்டிகிட்டு போக வந்துடுவாங்க. அப்படி இல்லைனாலும் வேலை இருந்தாலும் கொஞ்ச நேரம் இங்கேயே பாப்பா இன்னைக்கு தங்கிட்டு போட்டுமே. இங்கே பாருமா, நீ இப்படியெல்லாம் இந்த குழந்தைக்கு இடம் கொடுக்குறனால தான், நம்ம குடும்பத்தில் ஒரு குழந்தையாக பார்க்குறனால தான் அவங்க இந்த அளவுக்கு ஓவராக அட்வான்டேஜ் எடுத்து நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, இதுக்கு மேலே அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்க தேவையில்லை. அவங்களும் வந்து கூட்டிகிட்டு போக தேவையில்லை. நானே குழந்தைய கூட்டிகிட்டு போய் விட்டுறேன்னு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். விட்டுட்டு நானும் அவங்கக்கிட்ட பேச வேண்டியது நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு கோவத்தோடு அங்கே கிளம்பி போகிறாங்க. ஆனால் இந்த பக்கம் சாரதாவோ உடனடியாக விஜய்க்கு கால் பண்ணி காவேரி அங்கே வந்துக்கிட்டு இருக்கான்ற விஷயத்தையும் அவங்க ரொம்பவே கோவத்தோடு இருக்க விஷயத்தையுமே சொல்கிறாங்க. உடனே விஜயும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு, நல்லா இப்போ காவேரி கிட்ட நம்ம எல்லாரும் திட்டு வாங்க போகிறோம். காவேரி இங்கே தான் குழந்தைய கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காளாம். வந்ததுக்கப்புறமா அவள் எவ்வளோ கோவப்பட போகிறான்னு மட்டும் நல்லா பாருங்கள். முக்கியமாக இதுக்கப்புறம் நான் எப்படி தான் அவளை சமாளிக்க போகிறேன்னு தெரியலைன்னு இன்னுமே அவங்க கோவப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே அம்மா
காவேரி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா செல்வி ஆண்டி கிட்ட சொல்லிட்டு அம்மா பாப்பாவை அவங்களோட ரூமுக்கு போக சொல்லிடுறாங்க விஜய். ஏன்னா காவேரி கண்டிப்பாக தாங்கிட்ட கோவப்பட்டு பேச போகிறாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. ஸோ கரெக்டாக அம்மா போனதுக்கப்புறமா விஜய் நினச்ச மாதிரியே காவேரி, ஆமாம் நீங்கள்லாம் யாருங்க? நீங்கள் போய் இப்படி ரெண்டாம் தரமாக என்னை வீட்டுக்கு பொண்ணு கேட்டுட்டு வர்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் இருக்குது? முதல்ல என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இங்கே பாருமா, நீ இந்த மாதிரி பாப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டல்ல, பாப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டா நான் அவளோட ஸ்கூல் மிஸ். ஒரு இறக்கத்தில் அவளுக்கு அம்மா இல்லைன்ற ஒரு இறக்கத்தில் மட்டும்தான் அவளை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். ஆனால் அதுக்கு போய் இப்படி கல்யாணம் வரைக்கும் போயிருக்கீங்க. ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை? விஜய் கிட்ட சொல்ல. ஆனால் விஜயும், இங்கே பாருங்க, இவங்க வந்து பேசுனது எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. ஆமாம் தெரியாது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது பாருங்க. நீங்கள் சொல்லாமல் தான் உங்கள் வீட்டு ஆளுங்க வந்து அங்கே பேசுனாங்களாம். ஏற்கனவே உங்களோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கன்னு நாங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி காலையில் தான் அவங்கள பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுனீங்க. ஆனால் இப்போது கொஞ்சம் கூட அவங்கள பற்றி யோசிக்காமல் அடுத்த கல்யாணத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இதனால தான் உங்கள் ஒய்ஃப் உங்களை விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கு வர்றதோ இல்லை இப்படி உரிமையாக பேசுகிறதோ யாராவது பண்ணுனீங்க, அப்புறம் மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு கட கடன்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் விஜயும், சொன்னல யாராவது புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு மறுபடியுமே கொஞ்சம் கோவத்தில் மறைச்சு பார்த்துட்டு காவேரியோட பின்னாடியே ஓடி போகிறாங்க. ஆனால் காவேரியும், இங்கே பாருங்கள் சார், அவ்வளோதான், இதுக்கு மேலே என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, என் பின்னாடி வர்ற வேலை வச்சுக்காதீங்க, அப்புறம் நடக்கிறதே வேறுன்னு விறுவிறுன்னு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் விஜயும், ஐயோ இவளோட கோவம் இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் அதை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு காவேரியோட பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க.